தென்றல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வீக கீர்த்தனை பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கமலிக்குமார். நான் கீதா குப்பன். நாங்கள் இருவரும் சாமி தண்டபாணி அவர்களிடம் முறையாக திருமுறை இசை பயின்று இப்பொழுது மற்றவர்களுக்கும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மாதர் பிறை கன்னியானை என்ற பதிகத்தை பாட இருக்கிறோம். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, 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 போதோடு நீர் சுமந்தேத்தி, போதோடு நீர் சுமந்தேத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன், போதோடு நீர் சுமந்தேத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன், புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது, காதல் மட பிடியோடும், காதல் மட பிடியோடும் களிரே வருவன கண்டேன், காதல் மட பிடியோடும் களிரே வருவன கண்டேன், களிரே வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி, களவு படாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன், அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது, இளமணனாக தழுவி ஏறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன்,
கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன இந்த பாடல் 4ஆம் திருமுறையை சேர்ந்தது. திருநாவுக்கரசருடையது. நவரோஜ் ராகம், பண் காந்தாரம் எனப்படுகிறது. இதில் திருநாவுக்கரச நாயனார் திருக்காலத்தை அடைந்து வழிபட்ட போது உத்தர கைலாயமாகிய திருநொடித்தான் மலையை அடைந்து வணங்க விரும்பி பல பதிகளை வணங்கி சென்று மிகுந்த சுரத்தில் தலைப்பட்டு நடந்து தமது பல உறுப்புகளும் சிதைந்து சிறிதும் சக்தியின்றி ஓரிடத்திலே கிடக்க இறைவர் ஒரு முனிவர் வடிவாய் முற்பட்டு தோன்றி அவரை, நீர் உமது அங்கங்களெல்லாம் சிதைய வருந்தி எங்கு செல்கிறாய் என்று வினவினார். அதனை கேட்டும் அவரது திருவேட்டத்தைக் கண்டு அயர்ஞ்சி நீங்கி சிறிது உணர்வு எழுதிய நாயனார் தமது கருத்தினை சொல்லி அருளினார். முனிவரும், தேவர்க்கரிய திருக்கயிலை உமக்கு எளிதாகுமோ? இந்த முயற்சியில் இறப்பினும் திரும்பிச் சென்று பிழைத்தல் நன்று என்று சொல்லதும் வாகீச பெருந்தகையார் அவ்வாறே செய்து திருவையாற்றில் தியாகராஜர் சந்நிதியை அடைந்து அது கைலாயமானதையும் இறைவன் திருக்கைலாய திருக்கோலத்தையும் கண்டு தரிசித்து பேரானந்தத்தில் மூழ்கி மாதர் பிறை கண்ணியானை என்னும் இப்பதிகத்தையும் பாடினார். அழகிய பிறையை தலைமேல் சூடியவனை உமையம்மையோடும் பாடிக்கொண்டு வழிபட்டற்குரிய பூவும் நீரும் ஏந்தி கொண்டு செல்லும் அடியவரை தொடர்ந்து செல்வேன். ஐயாறு அடைகின்ற போது பிடியும் களிரும் சக்தியும் சிவமுமாக கண்டேன். முன் கண்டறியாதனவாகிய திருவடியையும் சிவ இன்பத்தையும் கண்டு பெரிதும் மகிழ்ந்தேன். வளரும் பிறைச்சந்திரனை சூடி உமையம்மையை உடனாக கொண்டு சிவபெருமான் திகழ்கின்றார். அப்பெருமானை கண்டு மகிழ வேண்டும் என்ற வேட்கையில் பலகாலம் பாடி தோற்றம் பெறாத நிலையில் பேரன்போடு திருவையாறு என்னும் தலத்தை அடைகின்ற போது ஏறானது தன் துணையுடன் பொருந்த விளங்கும் தன்மையில் இறைவன் தேவியுடன் விளங்கக் கண்டேன். காணுதற்கரிய திருப்பாதத்தையும் கண்டேன். இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.